சகேயு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இயேசு சொல்றாரு, ஏ சகேயு, உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழு பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. உன் கூட இயேசு வரணும்ல. பாத்திரமான இல்லதான் சகே ஆண்டவர் சார், இறங்கி வா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்துல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்ல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியில இருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மத்தவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவாரு, உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 வருஷம் அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான். ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார். அவனை பார்த்து, ஏ எந்திரி, உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து, என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், வடுக்கை எடுத்துக்கொண்டு நட